அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு தாங்க, டிஃபன் தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க இது பன்னீர் சீஸ் சேர்த்து நான் ஒரு தோசை செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயமாட்டு ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை நறுக்கிட்டு, அதோடு 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது கலர் மாறக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கணும். ஒரு 3/4 அளவு வதக்கிக்கோங்க. இதை இந்த மாதிரி வதக்கினா போதும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப வேண்டாம், 1/4 ஸ்பூன் போதும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க. அடுத்து இதிலேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு தக்காளி பொடியை நறுக்கின தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன தக்காளி இருக்கட்டும், ரொம்ப பெரிய தக்காளிலாம் வேணாம், சின்ன தக்காளியாட்டு பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது ரொம்ப உரப்பு வேணால், பசங்க ரொம்ப உரப்பு சாப்பிட மாட்டாங்களா, அதுக்காண்டி ஒரு உரப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா கரைஞ்சிடணும், அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அடுத்து உப்பு சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காட்டு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து ஒரு 1/4 கப்பு நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இந்த பாருங்கள், பன்னீரை இந்த மாதிரி உருத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருத்திட்டு பன்னீரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பன்னீர் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ இது எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ தோசை எப்படி ஊற்றுறது பார்க்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ இதில் ஒரு கரண்டி தோசை ஊற்ற போகிறேன். அதில் நைஸாக தோசை ஊற்றிக்கோங்க. ரொம்ப கனமாக இருந்தால் இதுவும் கனமாக இருக்கிறதுனால அவ்வளோ இதாக இருக்காது. கொஞ்சம் நல்லா நைஸாக மெல்லிசாக தோசை ஊற்றிக்கணும். இது ஊற்றிட்டு இது ஒரு கொஞ்சம் மட்டும் மேலே கொஞ்சம் இந்த மாவெல்லாம் வெந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மசாலா சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மசாலா தோசை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆனப்புறம் இதில் கடைசியாட்டு சீஸு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இல்லை பொடி பொடியாக நறுக்கிய பேக்கெட்டில் வரும்ல, அந்த மாதிரி மொசரல்லா சீஸ் வாங்கிக்கோங்க. அதுதான் இந்த மாதிரி தோசை எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி சீஸை ஃபுல்லாட்டு தோசை ஃபுல்லாக தடவிக்கோங்க. சரி, போட்டுக்கோங்க. பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க தோசை சூப்பராக இருக்கும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு தோசை நான் ஊற்றுறேன் பாருங்கள். இதே மாதிரி தோசை ஒன்று ஊற்றிட்டு அதில் மசாலா எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி தோசை மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதில் கொஞ்சம் மேலே அந்த மாவெல்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் மசாலா வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு இதை ஃபுல்லாக பரத்தி விட்டுட்டு நடுவில் ஒரு முட்டை ஊற்றிக்கணுங்க.
இந்த பாருங்கள், முட்டை வந்து பரவக்கூடாது, நடுவில் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த முட்டை மேலே லைட்டாக மிளகுத்தூள் உப்பு வந்து தூவிக்கோங்க. அதுதாங்க. திரும்ப முட்டை மேலே இல்லாமல் சுற்றி கொஞ்சம் சீஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் வெந்துட்டு அந்த நடுவில் இது மட்டும் லைட்டாக வேகாமல் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சது ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான சீஸ் பன்னீர் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு.